வணக்கங்க. வணக்கம். நம்ம இப்போ இருக்கிற இக்கட்டான நிலைமையில் எல்லாத்துக்கும் பண பிரச்சனை உண்மையா. ஸோ நான் எப்போதுமே அந்த கேன்சர் சப்ளிமெண்ட்டை பற்றி பேசுவேன். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் இந்த பிஸ்னஸை பற்றி பேச வந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப பேருக்கு இந்த காசு பிரச்சனை நிறையா. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. பட் இன்றைக்கி நான் நல்லா சந்தோஷமாக செலவு பண்ணுறேன், நிறையா செலவு பண்ணுறேன், கணக்கு பார்க்காம செலவு பண்ணுறேன். நிறைய வெளியே போகிறதுக்கோ ட்ராவலிங்க்கோ எல்லாத்துக்குமே சுதந்திரமாக செலவு பண்ணுறேன். இந்த இன்டர்நேஷ்னல்னால் நல்ல ஒரு வாய்ப்புங்க இது எல்லாத்துக்குமே. ரொம்ப பேர் ஓகே ஒரு 10,000 வழி சம்பளம், 5,000 வழி சம்பளம் இப்படி இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் இதில் சேர்ந்து ஒரு வருஷம் காலம் ஆகும் போது, ஆனால் ஒரு 7 மாதத்தில் நான் இப்போ நீங்கள் ஒரு 5,000 வெளி உங்கள் கம்பெனியில் நீங்கள் எடுக்கிறீங்க வச்சுக்கலேன், அந்த சம்பளத்தை நான் ஒரே வாட்டி 2 மடங்காக எடுக்கிறேன். ரொம்ப நாள் எடுக்கலைங்க, ஒரு 5-6 மாதத்துலேயே. நீங்கள் 5,000 வெளி கம்பெனியில் உங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா அதை நான் 2 மடங்காக இங்கே எடுக்கிறேன். ஸோ அது நான் சொன்னது ஒரு சின்ன தொகை தான். ஆரம்ப காலத்துலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் குறவும். இப்போ அந்த 2 மடங்குன்றது 1.5 மடங்கு, இப்படி 1 மடங்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தேன். இப்போ அது 2 மடங்காக எடுக்கிறேன். இன்னும் 1 மாதம் 2 மாதம் போக போக அது 3 மடங்காக ஆகும். இந்த மாதிரி நிறையா சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப 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 கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிற காலகட்டம் இக்கட்டான சூழ்நிலை. ஆளுங்க சீக்கு, கேன்சரு, இந்த மாதிரி நோய் வியாதிப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நம்மளோட சப்ளிமெண்ட் நிறையா உதவி செய்யுது. நிறைய விஷயம் நல்லா வராங்க. அதனால தான் அவங்க எல்லாம் எப்போதுமே நீங்கள் பாருங்கள், என்ன இது கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் ஹாஸ்பிட்டல் மட்டும் சாத்த மாட்டாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உண்மையா? அது உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே. ஹாஸ்பிட்டலில் சீக்காளி நிற்கவும் மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலு கோவிட் வந்துருச்சு, இல்லை எக்கானமி விழுந்துச்சு சாத்தவும் மாட்டாங்க. அதுக்கு ஆள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸும். இதுக்கு ஆள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஹெல்த் சம்மந்தமானது, நம்ம ஹெல்த்துக்கு உள்ளது, நம்ம நல்லா இருக்கும். அதனால் எந்த இதில் ஆள் நிறைஞ்சி எடுத்து சாப்பிட்டுட்டு குணம் அடைஞ்சிட்ருக்காங்க. அப்போ இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு புலனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோடய புலனம் இன்னும் கோசம் 6 2 9 கோசம் 4 8 1 8. சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலன்னு பேசுகிறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.